அந்த படம் முடிஞ்சு எடிட்டிங் செஷன்லாம் நடக்கும்போது பக்கத்தில் இருப்பேன். அவர் என்ன மாதிரி எடிட் பண்ணுவார், சீன்ஸோட கன்செப்ஷனை வந்து அப்பப்போ எடிட்டிங்லேயே மாற்றிடுவார். அதில் ஒரு ரொம்ப ஹைலைட் என்னென்னா, எல்வி பிரசாத் சார் படம் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ஒரு மேட்ரு சொல்லிட்டார். படம் பார்த்துட்டாரு. எனக்கு என் டாக்டர் சொல்கிறாங்க, ஒரிஜினல் மரோ சரித்திராவில் எனிவே 2 பேரும் சாகிறாங்க. ஆனால் ரேப் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாவா. எதுக்கு ரேப்பு? ரேப் இல்லாமலே டெத்தே ஒரு எமோஷன் தானே, அது அவாய்ட் பண்ணலாமே சொல்லிட்டாங்க. ஸோ பாலச்சந்தர் சார் வந்து நாங்கள் விசாகப்பட்டினம் ஷூட் பண்ணும்போது வித்தவுட் ரேப்பு அந்த சீனை ஷூட் பண்ணிட்டோம். அப்படியே தான் எல்வி பிரசாத் சாருக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஃபுல் படம் பார்த்தார். பார்த்துட்டு சைலண்ட்டாக நின்றுருந்தார். பாலச்சந்தர் சார் என்னடா ஒன்றுமே சொல்லலை பிரசாத் சார். ஏஸ் சார் ஆல் ஓகே அப்படின்னார். நீ பாலச்சந்தர் ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னார். வாட் ஹேப்பன்? நோ இந்த ஒரிஜினல் மரோ சரித்திரா பார்க்கும்போது எனக்கு பெயின் வந்தது. இதில் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். வாட் ஹேப்பன்? ஐ திங்க் தட் ரேப் ஹேட் அன் அடிஷ்னல் எமோஷ்னல் இம்பேக்ட். ஐ திங்க் வி மிஸ்ட் இட் ஹியர் அப்படின்னார். பிரசாத்ஜி, டோன்ட் வரி, யூ வாண்ட் த ரேப், பட் வி ஆர் நாட், வி ஷார்ட் இட் வித்தவுட் தட் இல்லையா, டோன்ட் வரி, ஐ வில் ரேப்பர் இந்த எடிட்டிங் ரூம் அப்படின்னாரு. பஞ்ச பாருங்க, ஐ வில் ரேப்பர் இந்த எடிட்டிங் ரூம். புரியல அவருக்கு. டோன்ட் வரி, ஐ வில் கெட் இட் டான். எடிட்டிங் ரூமில் அந்த ஷார்ட்ஸை மாற்றுவார். அதில் ஒரு சாரி இருக்கும், அந்த அலையில் அப்படியே அது சுத்தம், கொஸ்டின் மார்க் மாதிரி வரும், இது மாதிரி வரும். இது வந்து இந்த க்ளோஸ்அப்போட அப்படியே மாற்றிட்டார். பியூர்லி சேஞ்சிங் அண்ட் எடிட்டிங் ரூம் ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இவர் ரேப் மாதிரி வந்துடுது அந்த இம்ப்ரெஷன். அப்படியே காட்டும். நான் அடுத்த நாள் எல்வி பிரசாத் சார், யூர் அ மெஜிஷியன், ஹவு டிட் யூ டூ இட்? அதுதான் நாங்கள் கிரேட்னஸ். அதெல்லாம் நான் பார்த்து மகிழ்ந்துட்டேன். ஐ மீன் இட் இஸ் ஃபேபுலஸ், ஜீனியஸ். எவ்ரி டே வாஸ் வாட்சிங் எம் ஒர்க். அவரோட அந்த சீன்ஸ் கன்செப்ஷன், ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாங்குகிற கன்செப்ஷன், அந்த எடிட்டிங்கில் அவர் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு மேட்டரும், ஐ திங்க் மை லவ் ஃபார் சினிமா ஸ்டார்டட் தேர். எஸ், அந்த பீரியட் ஆஃப் ஏக் துஜே கே லியேல அவரோட நான் க்ளோஸாக பார்த்து ட்ராவல் பண்ண அந்த டீமு, அந்த கேமரா ஒர்க்ஸும் அந்த மியூசிக்கும் எல்லாமே, அந்த ஃபுல் ஃபிலிம் நான் அதுதான் ஒர்க் பண்ணேன் நான் ஆஸ் இட் இஸ். பாக்கியெல்லாம் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணேன். இது பிகினிங் டு எண்டு நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த உடனே இன்வால்மெண்ட் வந்த உடனே ஐ ரியலைஸ்ட் தட் இதுதான் வேர் ஐ பிலாங் டு. அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஆஃப் சினிமாவே ஆக்சுவலி ஆரம்பிச்சது.